Hey guys, how you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram. Welcome to day 20 guys. இன்னைக்கு நம்ம past perfect tense பற்றி படிக்க போகிறோம். ஸோ past perfect tense நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்லேயே பண்ணி பாஸ்ட்லேயே வந்து பண்ணால் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நான் எப்போ வந்து 4 வகையான வாக்கியங்கள் வந்து காமிப்பேன். ஸோ அது மாதிரி காமிக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி வருது? அவன் வந்திருந்தான். எப்படி? அவன் வந்திருந்தான். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி வந்திருக்கோம்? அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அவன் வந்திருந்தான். அப்புறம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் அவன் வந்ததில்லை. பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், அதாவது பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸில் அவன் வந்திருந்தானா, அவன் வந்து இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். அவன் வந்து இருந்தானா அப்படின்னு கேட்கும்போது அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மீன்ஸ் அவன் வந்ததில்லையா அப்படின்னு கேட்குறோம். சரிங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எப்பவும் போல் நம்ம ரூல்ஸ் சொல்கிறது தான். சப்ஜெக்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இதெல்லாம் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ப்ளஸ் வந்து நம்ம ஹேடுன்னு சொல்லிட்டு போடுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹேவ்னு சொல்லிட்டு வரும், இங்கே வந்து ஹேடுன்னு சொல்லிட்டு வருது. ப்ளஸ் வந்து வேர்பில் வந்து நீங்கள் தேர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம இந்த பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு இந்த டென்ஸ் பேர் இருக்குல்ல, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், இந்த 3 பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் நம்ம தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கேயும் வந்து பார்த்தா தேர்ட் ஃபார்ம், அதாவது V3 ஃபார்ம் தேவை. ஆல்ரெடி தேர்ட் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்லேயே சொல்லியிருப்பேன். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாதுங்க. ஸோ ஈட், ஏட், ஈட்டன் வரும். ப்ளே என்ன ஆகும்? ப்ளே, ப்ளேட், ப்ளேட்னு வரும். கம், கேம், கம். குக், குக்ட், குக்ட். கோ, வென்ட், கான். சி, சா, சீன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாக்கியம் நான் கொடுத்துருக்கேன். நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னா அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். நாங்கள் போயிருந்தோம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் இங்கிலீஷில்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது சப்ஜெக்டான வி போடுறோம், அப்புறம் ஆக்ஸிலரி வேர்பான ஹெல்பிங் வேர்பான ஹேட் போடுறோம், அப்புறம் நம்ம மெயின் வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். கோ, வென்ட், கான். அப்போ கான்ன்றதை போடணும். ஸோ வி ஹேட் கான். ரெண்டாவது வாக்கியம், நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம். வி ஹேட் கான் டு மதுரை. அவங்க போயிருந்தாங்க. இது எப்படி சொல்லுவோம்? தே ஹேட் கான். தே ஹேட் கான். அவ பிரியாணி சமைச்சிருந்தா. எல்லாமே நம்ம வந்து பாஸ்ட் தான் பேசுகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் ஷீ, அப்புறம் நமக்கு ஹெல்பிங் வேர்பான ஹேட், அப்புறம் குக்குன்ற வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் வந்து குக்ட், அப்புறம் பிரியாணி. ஷீ ஹேட் குக்ட் பிரியாணி. அவள் பிரியாணி சமைச்சிருந்தா. நீ சென்னைக்கு வந்திருந்த. எப்படி? நீ சென்னைக்கு வந்திருந்த அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீ சென்னைக்கு வந்தத யூ ஹேட் கம், வந்து தேர்ட் ஃபார்மே கம் தான் வரும். ஸோ யூ ஹேட் கம் டு சென்னை. நீ சென்னைக்கு போயிருந்த அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ ஹேட் கான் டு சென்னை. எப்படி? யூ ஹேட் கான் டு சென்னை. அடுத்து குமார் கிரிக்கெட் விளையாடி இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். குமார் ஹேட் பிளேயோட தேர்ட் ஃபார்ம் பிளேட் கிரிக்கெட். குமார் ஹேட் பிளேட் கிரிக்கெட். விளையாடி இருக்கான் அப்படின்னா அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். இப்போ குமார் ஏன் கூட கிரிக்கெட் விளையாண்டுருக்கான்னு சொல்கிறோம். எப்படி? குமார் ஏன் கூட கிரிக்கெட் விளையாண்டு இருந்தான். குமார் ஹேட் பிளேட் கிரிக்கெட் வித் மீ. அவங்க ஒரு கார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? அவங்க ஒரு கார் வாங்கியிருந்தாங்க. தே, அப்புறம் ஹேட் போடுங்க. இப்போ பைன்ற ஒரு வேர்ப் வருதுல, இதுக்கு வந்து தேர்ட் ஃபார்ம் வந்து பாட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஸோ பை, பாட், பாட். இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மெமரைஸ் தான் பண்ணணும். ஒரு கார் அப்படின்னு சொல்லும்போது அ கார், இல்லை அ நியூ கார்னு கூட சொல்லலாம். தே ஹேட் பாட் அ நியூ கார். நாங்கள் இந்த படத்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? நாங்கள் இந்த படத்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ இது ஒரு லாங் சென்டென்ஸ், ஒரு நீளமான வாக்கியம் தான். பட் எப்படி மேக் பண்ணுவோம்? வி ஹேட் வாட்ச்ட் திஸ் மூவி 3 years ago. எப்படி? வி ஹேட் வாட்ச்ட் திஸ் மூவி 3 years ago. ஸோ நம்ம வந்து ஒரு கேஜெட் வழியாக வந்து பார்க்கும்போது, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வாட்ச்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. கண்ணால் நேராக பார்க்கும்போது சி சொல்லலாம். ஸோ ஒரு கேஜெட் வழியாக பார்க்கும்போது வாட்ச்ன்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஃபோனில் ஒரு விஷயத்தை பார்க்குறதா, கம்ப்யூட்டரில் ஒரு விஷயத்தை, மூவி தியேட்டரில் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். ஸோ எல்லாமே வந்து கேஜெட்டில் பார்க்கும்போது வாட்ச். அடுத்த வாக்கியம், அபி நேற்று மதுரைக்கு வந்திருந்தான்னு சொல்கிறோம். எப்படி? அபி நேற்று மதுரைக்கு வந்திருந்தா.
இது எப்படி நம்ம மேக் பண்ணலாம் இங்கிலீஷில்? அபி, அடுத்து வந்து had போடுங்க, அதுக்கப்புறம் come to Madurai yesterday. Abhi had come to Madurai yesterday. எப்படி? Abhi had come to Madurai yesterday. அப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஆப்வியஸ்லி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி வந்து ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, மறுபடியும் எப்போ போல் சப்ஜெக்ட் போடுங்க. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் ஹேட் நாட்னு போடணும். இப்போ ஹேட் நாட்டோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து ஹேடன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி யோசிக்கும்? ஹேடன்ட். ஹேட் நாட் பிகம்ஸ் ஹேடன்ட். தென் தேர்ட் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நான் போனதில்லை அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? நான் போய் இருந்ததில்லை. ரிட்டன் லாங்குவேஜ் வாசிக்கணும். நான் போய் இருந்ததில்லை, நான் போனதில்லை ஸ்போக்கனில் சொல்லும் போது. ஸோ எப்படி சொல்லுவோம்? ஐ ஹேடன்ட், அப்புறம் கோ வந்து கான் வரும். ஐ ஹேடன்ட் கான். ஓகே, ஐ ஹேட் நாட் கான் அப்படின்னு பேசுனீங்கன்னா ரொம்ப லாங் ஃபார்ம் பேசுகிற மாதிரி பாருங்க. ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் செய்யணுங்க. ஸோ ஐ ஹேடன்ட் கான். நான் சென்னைக்கு போனதில்லை அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? நான் சென்னைக்கு போய் இருந்ததில்லை. I hadn't gone to Chennai. I hadn't gone to Chennai. அவன் பிரியாணி சாப்பிட்டதில்லைன்னு சொல்கிறோம். எப்படி? அவன் பிரியாணி சாப்பிட்டு இருந்ததில்லை. He hadn't eaten biryani. He hadn't eaten biryani. He hadn't eaten biryani. அவங்க மதுரைக்கு வந்ததில்லைன்னு சொல்கிறோம். எப்படி? அவர்கள் மதுரைக்கு வந்திருந்ததில்லை. They hadn't come to Madurai. They hadn't come to Madurai. நான் உன்னை பார்த்ததில்லைன்னு சொல்கிறோம். எப்படி? நான் உன்னை பார்த்து இருந்ததில்லை அப்படி சொல்கிறோம். I hadn't seen you. எப்படி? I hadn't seen you. I hadn't seen you. ஓகே guys, இப்போ நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் முடிச்சிட்டோம். அடுத்து ரிமைனிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இப்போ இதுக்கும் நம்ம வந்து ரூல்ஸ் வந்து சேம் தான், பட் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். எப்போ நம்ம சொல்கிறது தானே. ஸோ ஹேடுன்றது தூக்கி ஸ்டார்டிங்கில் போடுங்க, அப்புறம் சப்ஜெக்டான ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட்டை செகண்ட் பொசிஷனில் போடுங்க. தென் வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் கம்பல்சரி தேவை. எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்குறோம். எப்படி? அவங்க வந்திருந்தாங்களா, அவர்கள் வந்திருந்தார்களா. எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் இங்கிலீஷில்? Had they come? Had they come? Had they come? Yes. நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். எப்படி? நீங்கள் வந்திருந்தீங்களா. Had you come? Had they come போட்டால் இப்போ had you come. நீங்கள் வந்திருந்திருக்கலாம். அவங்க அங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். எப்படி? அவங்க அங்கே வந்திருக்காங்களா. ஸோ அவர்கள் அங்கே வந்திருந்தார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். Had they come where? Had they come where? அவங்க சென்னைக்கு வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அவங்க சென்னைக்கு வந்திருந்தார்களா. Had they come to Chennai? Had they come to Chennai? அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். எப்படி இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? Had they come to Chennai 2 years ago? Had they come to Chennai 2 years ago? Had they come to Chennai 2 years ago? அவ பிரியாணி சமைச்சிருந்தாளா. Had she cooked biryani? Had she cooked biryani? நீ நேற்று கிரிக்கெட் விளையாண்டிருந்தியா. எப்படி? நீ நேற்று கிரிக்கெட் விளையாண்டிருந்தாயா. Had you played cricket yesterday? குமார் நேற்று ஒரு லெட்டர் எழுதினானா அப்படி கேட்குறோம். குமார் நேற்று ஒரு லெட்டர் எழுதியிருந்தானா. Had Kumar written a letter yesterday? Had Kumar written a letter yesterday? Had Kumar written a letter yesterday? ஓகேங்க, ஸோ இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெமினிக்கு ஒரே ஒரு சாப்டர் தான் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அவன் வந்திருந்தல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அவன் வந்து இருந்ததில்லையா. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து அதே மாதிரி தான் கான்செப்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது hadn't, அதாவது had not, அதோட ஷார்ட் ஃபார்ம் hadn't.
ப்ளஸ் சப்ஜெக்ட் போடுங்க ஐ வி யூ they he she it அப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம். நீ அவனை சந்தித்ததில்லையா, நீ அவனை சந்தித்ததில்லையா. இப்போ நம்ம எப்படி பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து hadn't you. இப்போ மீட்ன்ற வேர்பு இந்த இடத்துல யூஸ் ஆகுது, அதோட தேர்ட் ஃபார்ம் வந்து met அப்படின்னு வரும். அப்புறம் அவனையும் சொல்லும்போது him. ஸோ hadn't you met him என்ன வேர்டு வரும், hadn't you met him. எஸ். அவன் சென்னை வந்திருந்தது இல்லையா, அவன் சென்னைக்கு வந்திருந்தது இல்லையா. hadn't he come to Chennai, hadn't he come to Chennai. had not he come to Chennai, அது ஷார்ட்டாக hadn't he come to Chennai. அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான், உங்களை ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம். வெல், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத விட ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும், அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9789960549. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.